வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு குட்டி இன்ஃபோ. நோட் பண்ணுங்க, கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு செக். ரேஷன் கார்டில் இதை கவனிக்கல அப்படின்னா பணம் கட். அதாவது தமிழக அரசியலில் ஆட்சி மாறினாலும் கட்சி மாறினாலும் மகளிர் உரிமை தொகை திட்டம் மட்டும் அசைக்க முடியாத ஒரு அங்கமாகி விட்டது. நாங்க வந்தா நிப்பாட்டி விடுவோம் என்று சொல்லும் துணிச்சல் எந்த கட்சிக்கும் இப்போதைக்கு இல்லை. திமுக கொண்டு வந்த இந்த திட்டத்திற்கு பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவும் சரி, அரசியலில் அடியெடுத்து வைத்துள்ள தமிழக வெற்றி கழகமும் சரி, தங்களின் ஆதரவை மறைமுகமாகவும் நேரடியாகவும் தெரிவித்துவிட்டன. ஆனால் கோட்டையில் யார் அமர்ந்தாலும் உங்கள் வங்கி கணக்கிற்கு வரும் அந்த 1000 முதல் 25,000 ரூபாய் வரை நிச்சயம் என்பது உறுதியாகி விட்டது. அதாவது அரசு தரப்பில் ஒரு சின்ன செக் வைக்கப்பட்டு இருக்கிறது. உங்கள் கையில் இருக்கும் ரேஷன் கார்டு மட்டும் சரியாக இல்லை என்றால் உரிமை தொகைக்கு டாட்டா காட்டி விடுவார்கள். மகளிர் உரிமை தொகைக்கு அஸ்திவாரமே ரேஷன் கார்டு தான். அது ஆக்டிவாக இருந்தால் மட்டுமே நீங்கள் பயனாளியாக தொடர முடியும். ஒருவேளை உங்கள் கார்டு ரத்து செய்யப்பட்டாலோ அல்லது முடக்கப்பட்டாலோ உங்களுடைய உரிமை தொகை மட்டுமல்ல, அரசுடைய எந்த ஒரு நலத்திட்டமும் உங்களை சேராது. ரேஷன் கார்டு முடக்கப்படுவதற்கு பின்னால் இருக்கும் மிக முக்கியமான காரணம் சோம்பேறித்தனம் தான். ஆம், பலரும் ரேஷன் கடைக்கு சென்று பொருட்கள் வாங்குவதை தவிர்த்து வருகிறார்கள். தொடர்ச்சியாக 3 மாதங்களுக்கு ரேஷன் கடையில் பொருட்கள் வாங்கவில்லை என்றால் உங்களுடைய கார்டு தானாகவே முடக்கப்படும். அரசுடைய கணக்கின்படி பொருட்களை வாங்கவில்லை என்றால் இவர்களுக்கு ரேஷன் கார்டு தேவையில்லை என்று நினைத்து அந்த ரேஷன் கார்டுக்கு செக் வைத்து விடுவார்கள். அதாவது அந்த ரேஷன் கார்டு இனி இவர்களுக்கு தேவையே இல்லை என்று அதிகாரிகள் ஒரு முடிவுக்கு வந்து விடுவார்கள். அப்படி முடக்கப்பட்ட கார்டை மீண்டும் ஆக்டிவேட் செய்வது அவ்வளவு எளிதல்ல. நீங்கள் நேரடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை நேரடியாக சந்தித்து ஏன் 3 மாதம் கடைக்கு வரவில்லை என்பதற்கு முறையான விளக்கம் அளித்தால் மட்டுமே கார்டு மீண்டும் உயிர் பெறும். எனவே மகளிரே, உரிமை தொகை உங்கள் அக்கௌண்டிற்கு தங்கு தடையின்றி வர வேண்டும் என்றால் மாதம் ரேஷன் கடைக்கு ஒரு விசிட் அடித்து பொருட்களை வாங்குவதை வழக்கமாக்கி கொள்ளுங்கள். இல்லையென்றால் அதிகாரிகளின் கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும். ஜாக்கிரதை. ரேஷன் கார்டு தொடர்பான திருத்தங்களை செய்வது இப்போது முன்பை விட எளிதாகப்பட்டு விட்டது. அதாவது நீங்கள் இ-சேவை மையங்களுக்கு அலைந்து திரிய வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுடைய ஸ்மார்ட் போன் மூலமாகவே TNPDS இணையதளம் அல்லது செயலியில் ஒரு சில மாற்றங்களை செய்து கொள்ளலாம். அதாவது உங்களுடைய குடும்ப அட்டையில் புதிய உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்றால், திருமணமான பிறகு மனைவியின் பெயரை சேர்க்க அல்லது குழந்தைகளின் பெயரை சேர்க்க குழந்தைகளுடைய பிறப்புச் சான்றிதழ் தேவைப்படும். திருமணமானவர்களுக்கு பழைய கார்டிலிருந்து பெயர் நீக்கப்பட திருமண சான்றிதழ் தேவைப்படும் அல்லது திருமண அழைப்புதல் தேவைப்படும். அதே போல அட்ரஸை மாற்ற வேண்டும் என்றால், வாடகை வீட்டிலிருந்து சொந்த வீட்டிற்கு மாறினாலோ அல்லது வேறு பகுதிக்கு குடிபெயர்ந்தாலோ புதிய வீட்டின் மின்சார ரசீது, அதே போல கேஸ் பில் அல்லது வாடகை வீட்டு ஒப்பந்தம் ஏதேனும் ஒன்றை ஆதாரமாக பதிவேற்றலாம். அதே போல ஒருவேளை நீங்கள் உங்களுடைய குடும்ப தலைவரையே மாற்ற வேண்டும் என்றால், குடும்ப தலைவர் இறந்துவிட்டாலோ அல்லது வேறு காரணங்களுக்காக நீங்கள் மாற்ற நினைத்தாலோ இறப்புச் சான்றிதழ் அல்லது உரிய காரணத்தை விளக்கும் ஆவணங்களை நீங்கள் கொடுக்க வேண்டும். அதே போல மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கும் போது குடும்ப தலைவராக ஒரு பெண் இருப்பது அவசியம் என்பதால் பலரும் இந்த மாற்றத்தை செய்து வருகிறார்கள். திருமணமாகி சென்றவர்கள் அல்லது உயிரிழந்தவர்களின் பெயரை நீங்கள் உங்களுடைய ரேஷன் அட்டையிலிருந்து நீக்க வேண்டும் என்றால் திருமண அழைப்புதல் அல்லது இறப்புச் சான்றிதழை பதிவேற்றி ஆன்லைனிலேயே விண்ணப்பிக்கலாம். 2 அல்லது 3 வாரங்களில் அனுமதி கிடைத்துவிடும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் குயிக் அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய இந்த குட்டி இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க மினி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நண்பர்களே, மீண்டும் வருக.